ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எல்சிஎம் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். லாஸ்ட் வீடியோல நம்ம 8த் கொஸ்டின் முடிச்சோம், 7த் கொஸ்டின் முடிச்சோம். இது எல்லாமே இந்த எக்ஸர்சைஸ்லேருந்து பண்ணோம். அதாவது வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இன் ஹெச்சிஎஃப்ல லாஸ்ட் 2 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம எல்சிஎம் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். எல்சிஎம். ஃபர்ஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். நான் இங்கே பேராகிராஃபே கொடுத்துருங்க. லெட் அஸ் நவ் ரைட் த காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 and 7. மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 எல்லாம் கொடுத்துருக்கான். மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் லோயஸ்ட் காமன் மல்டிபிள்னு பார்த்தீங்கன்னா இதான் வரும். 35 தான் வரும். 35 இஸ் த லோயஸ்ட் காமன் மல்டிபிள் ஃபார் 5 and 7. 5 and 7 எல்சி, அதாவது லோயஸ்ட் காமன் மல்டிபிள் சொன்னா இல்லை எல்சிஎம் அப்படின்னு சொல்லலாம். எல்சிஎம் ஆஃப் 5 and 7 இஸ் நத்திங் பட் 35. இந்த ஸ்பெசிஃபிக் கேஸ்ல பாத்தீங்கன்னா 5 into 7 போட்டாலே உங்களுக்கு 35 வந்துடும். ஏன்னா இது ரெண்டுமே பிரைம் நம்பர்ன்றதால. பேசிக்கா அதான் ஐடியா. Here the common multiples of 5 and 7 are 35, 70 and will go on without ending. அதில் நம்ம least common multiple தான் பார்க்குறோம். அதுதான் நம்ம lowest common multiple சொல்கிறோம். It's shortly denoted as LCM. ஆக்சுவலாக மல்டிபிள்ஸ் பையனே இருக்கும். காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 and 7 பார்த்தீங்கன்னா 35, 70 அப்படி போயினே இருக்கும் உங்களுக்கு. பட் நமக்கு தேவை லீஸ்ட் காமன் மல்டிபிள், அதாவது 35. அதை பற்றி நம்ம பார்க்குறோம். நம்ம ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் மூலமாக இதை இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இன் LCM. வாட் இஸ் த லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 12 and 10? ஓகே, இப்போ எல்சிஎம் எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம்னா, ஒன்று ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட்னா என்னன்னா, டேரக்டாக லிஸ்ட் போடுறது. லிஸ்டிங் ஆல் த ஃபேக்டர்ஸ், லிஸ்டிங் ஆல் த மல்டிபிள்ஸ். 12, 24, 36, 48, 60. இது அப்படியே போயினே இருக்கும். இது வந்து 12ஓட மல்டிபிள்ஸ். இது வந்து 12ஓட மல்டிபிள்ஸ். இப்போ 10ஓட மல்டிபிள்ஸ் என்னெல்லாம் இருக்கும்? 10, 20. பேசிக்காக 10 டேபிள்ஸ் அப்படியே எழுதணும். 10, 20, 30, 40, 50, 60. இப்போ லோயஸ்ட் காமன் மல்டிபிள் என்ன வரும்? இங்கே மேட்ச் ஆகுது ரெண்டுமே. 60 இஸ் த லோயஸ்ட் காமன் மல்டிபிள். இது 10 into 6 போட்டிங்கன்னா 60 வந்துடும். 12 into 5 போட்டால் 60 வந்துடும். இதுதான் லோயஸ்ட் காமன் மல்டிபிள் ஃபார் 10 and 12. ஆன்சர் வந்து 60. இது ஒரு மெத்தட். ஆனால் இது எல்லா இடத்துக்கும் இது சூட்டபிளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நாட் சூட்டபிள் ஃபார் எவ்ரி சிச்சுவேஷன். அதான் நான் சொல்ல வரேன். இதை விட பெட்டர் மெத்தட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அழிச்சிடணும் ஃபஸ்ட்டு. இதை விட பெட்டர் மெத்தட்னு கேட்டிங்கன்னா யூ ஷுட் டீகம்போஸ் த நம்பர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் இட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்னு சொல்லுவாங்க. எப்படின்னா இப்போ 12ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்னது? 12 பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணால் எப்படி எழுதலாம்? நம்ம 12 நீங்கள் பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா 3 into 4 எழுதலாம். 4 நீங்கள் 2 into 2 எழுதலாம். 12ஓட பிரைம் ஃபேக்டரைஸ்டு ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 into 2 into 2. இதான் 12ஓட பிரைம் ஃபேக்டரைஸ்டு ஃபார்ம். இப்போ 10 பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா 5 into 2 எழுதலாம். அவ்வளோதான். பெருசாக யோசிக்க தேவையில்லை இல்லை. இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன இருக்கு? 12க்கும் 10க்கும் காமனாக என்ன இருக்கு? 2 தான் காமனாக இருக்கு. அதாவது பிரைம் ஃபேக்டரைஸ் ஒன்ஸ் பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணோடனே இந்த பிராக்கெட்டுக்கும் இந்த பிராக்கெட்டுக்கும் என்ன காமனா இருக்குன்னு நான் கேட்குறேன். 2 தான் காமனா இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை எடுத்து எழுதிருங்க. இப்போ இது 12 ஆக்கணும்னா என்ன தேவை உங்களுக்கு? இன்னொரு 2 into 3 தேவை. அதை போட்டுக்கோங்க. இப்போ இது 3 சேர்த்தீங்கன்னா 12. இப்போ 10 வேணும்னா என்ன பண்ணணும்? ஒரு 2 இருக்கு ஏற்கனவே, இங்கேயும் ஒரு 2 இருக்கு, ஒரு 5 மட்டும் வேணும். அவ்வளோதான். 5 கிடச்சிருச்சு. இது ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வரும். இந்த லைன் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 வரும். This is 12, this is 10. LCM is nothing but கிடையாது. LCM needs to contain, அதான் சொல்ல வந்தேன். LCM needs to contain all the prime factors of both the numbers. இதான் final statement. LCM needs to contain all prime factors of both the numbers. All the prime factors of both numbers. Both numbers ரெண்டு நம்பர். சப்போஸ் அவன் 3 நம்பர் கொடுத்தாங்கன்னா 3 நம்பரும் இருக்கணும். போத் நம்பர்ஸ். இந்த இடத்துல 2 நம்பர் தான் கொடுத்துருக்கேன். 2 நம்பர். இங்க பாத்தீங்கன்னா இந்த 2 இந்த 5 சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஓட பிரைம் ஃபேக்டர்ஸ்லாம் கிடைச்சிச்சு. அதே மாதிரி இந்த பிராக்கெட் பாத்தீங்கன்னா 2 into 2 into 3 சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஓட ஃபேக்டர்ஸ் ஃபுல்லா கிடைச்சிச்சு. இந்த என்டையர் பிராக்கெட்ல உங்களுக்கு 10ஓட பிரைம் ஃபேக்டர்ஸும் கிடைச்சிருச்சு, 12ஓட பிரைம் ஃபேக்டர்ஸும் கிடைச்சிச்சு. which is nothing but the lowest common multiple of 10 and 12. பேசிக் ஐடியா தான். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கூட்டினீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும் ஆன்சர். 2 into 2 4, 4 into 5 20, 20 into 3 60. ஆன்சர் 60 தான். நான் ஏற்கனவே எழுதிட்டேன் 16. அது புரியலன்னா இப்போ மறுபடியும் சொல்றேன். 2 into 2 4, 4 into 5 20, 20 into 3 60. ஆன்சர் 60 தான். இதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அடுத்த கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விதமும் பார்த்துடலாம். வேற விதமா இதை பார்த்துடலாம். ஷ்ரிங்க் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா ஷ்ரிங்க் பண்ணிக்கிறேன். ஷ்ரிங்க் பண்ணி ஓரமா வச்சுக்கலாம். ஓரமா வச்சாச்சு.
ஸோ இப்போ இன்னொரு விதம் என்னன்னா சர்க்கிள் வரையலாம். சர்க்கிள் வச்சு நம்ம பார்த்துடலாம் இது. சர்க்கிள் இருக்கு. ஓகே. இப்போ 12ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்னது? 3 இன்டூ 2 இன்டூ 2. ஸோ 12ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். 3 இன்டூ 2 இன்டூ 2. ஸோ 3 ஸோ சாரி 3 2 2 இதான் 12ஓட ஃபேக்டர்ஸ். பேசிக்காக 12ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இன்டூ 2 இன்டூ 2. ஸோ ஒரு 3 ஒரு 2 ஒரு 2 இதான் 12ஓட ஃபேக்டர்ஸ். ஸோ 12ஓட சர்க்கிள் தான். இப்போ 10ஓட சர்க்கிள் நான் போடுறேனே. 10ஓட சர்க்கிள் பார்த்தீங்கன்னா இது 10ஓட சர்க்கிள். இதில் நான் வேற கலர் யூஸ் பண்ணுறேன். இல்லை இன்ஃபேக்ட் இதுலையும் க்ரீனே யூஸ் பண்ணுறேன். ஸோ 10ஓட ஃபேக்டர்ஸ் வெறும் 5 அண்ட் 2. 5 அண்ட் 2 இதான் 10ஓட சர்க்கிள். இப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி மெர்ஜ் பண்ணலாம்? மெர்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் கிடைச்சிடும். ஆனால் மெர்ஜ் பண்ணும்போது காமன் ஃபேக்டர்ஸ் வந்து இன்டர்செக்ஷன் ஆஃப் போத் த சர்க்கிள்ஸ்ல இருக்கணும். காமன் ஃபேக்டர்ஸ் வந்து இந்த ரெண்டு சர்க்கிளோட இன்டர்செக்ஷன்ல இருக்கணும். ஸோ இதை அழிச்சிடுறேன். கீழே இருக்கிறத அழிச்சிடுறேன். காமன் ஃபேக்டர்ஸ் காமன் prime factors of both numbers should lie at the intersection of both the circles. Common prime factors அப்பதான் நீங்க டபுள் கவுண்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு பர்ஃபெக்டா எல்சிஎம் கிடைக்கும். காமன் prime factors of both numbers should lie at intersection of the circle. இன்டர்செக்ஷன் எதுனா இந்த ஐ மாதிரி இருக்கும். ஆக்சுவலா ரெண்டு சர்க்கிள் கொடுத்து ஆக்சுவலா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை காமிக்கிறேன். should lie at intersection of both the circles. இன்டர்செக்ஷன் நான் எழுதிக்கிறேன். ஸோ எப்படி இருக்கும்னா இப்போ ஒரு சர்க்கிள் நான் வரைகிறேன். ஒரு குட்டியாக ஒரு சர்க்கிள் வரைகிறேன். இன்னொரு சர்க்கிள் வரையணும்னா இதுதான் இன்டர்செக்ஷன். இந்த பாயிண்ட் தான் நம்ம இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். இந்த பாட்டை தான் நம்ம இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். ஸோ பேசிக் ஐடியா தான். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கேஸில் பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாம் அழிச்சிடலாமோ? ஆமாம், அழிச்சிடுறேன். ஸோ இப்போ இதெல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் இன்ஃபேக்ட் இதை மூவ் பண்ண முடியுமான்னு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே. இப்போ மூவ் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ மூவ் பண்ண உடனே நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ எதெல்லாம் காமனா இருக்கு? ஒரு 2 ஒரு 3 இங்க ஒரு 2 இருக்கு, 2 2 ஒரு 3 இருக்கு, இங்க ஒரு 5 ஒரு 2 இருக்கு. ஸோ பேசிக்கா இதுவும் காமனா இருக்கு. ஸோ இதை ரெண்டுத்தையும் அழிச்சிட்டு இங்க ஒரு 2 போட்டுடலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ நான் அழிக்க போறேன். ஆமாம், இது அழிச்சாச்சு, இதையும் அழிச்சாச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது 12 இது 10. ஸோ 12ஓட ஃபேக்டர்ஸும் இருக்கு 3 இன்டூ 2 இன்டூ 2. 10ஓட ஃபேக்டர்ஸும் இருக்கு 5 இன்டூ 2. ஸோ எல்லா ஃபேக்டர்ஸும் கரெக்டாக மேட்ச் ஆகுது இதில். இந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் மேட்ச் பண்ணுங்க. ஓகே. So 5 into 2 10 இருக்கு, 3 into 2 into 2 12 இருக்கு. So this is the perfect diagram for LCM. Perfect diagram சொல்லல, perfect figureனு சொல்லலாம். Perfect diagram for LCM. என்ன பேசிக்கா பண்ணணும்னா நீங்க ஒரு ரெண்டு சர்க்கிள் வரைஞ்சிட்டு காமனா இருக்கிற நம்பர்ஸ் அப்படியே போட்டுரும். HCF டைரக்டா போட்டுரும். இதுல HCF of 12 and 10 நீங்க கேட்டீங்கன்னா இதான். ஸோ HCF வந்து இந்த இன்டர்செக்ஷன்ல இருக்கிற அந்த நம்பர் தான். ஸோ நீங்க HCF கண்டுபிடிச்சு பாருங்களேன். HCF ஆக்சுவலா 12க்கும் 10க்கும் நீங்க HCF கண்டுபிடிச்சு பாருங்க. 12 எப்படி எழுதலாம்? 3 into 4 எழுதலாம். 4 நீங்க 2 into 2 எழுதலாம். 10 5 into 2 எழுதலாம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிற பிரைம் ஃபேக்டர்ஸ் எது? வெறும் ஒரு 2 தான். ஸோ அதான் HCF. ஸோ இங்கேயே அதை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த சர்க்கிள் டயக்ராம் யூஸ் பண்ணி நீங்க இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஆனால் சர்க்கிள் டயக்ராமுக்கு நீங்க கொஞ்சம் யோசிக்கணும், அதிகமா யோசிக்கணும். ஸோ கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கும். ஆனா சப்போஸ் அவங்க இப்படி கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், what is the least common multiple of 12 and 10 and also find HCF அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா பெஸ்ட் நீங்க சர்க்கிள் மெத்தட் யூஸ் பண்றது தான். இந்த மாதிரி சர்க்கிள் வரைஞ்சிருங்க. இப்படி கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சர்க்கிள் மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரே ஷாட்ல HCF கண்டுபிடிச்சிடலாம், LCM கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதான் பேசிக் ஐடியா. ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு வீடியோல இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த செகண்ட் கொஸ்டின்ல இருந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின் அடுத்த வீடியோல சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.